லட்ச ரூபா கொடுக்க போறேன். 1.5 லட்சம் கொடுக்க போறேன். எப்படி அந்த 5 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணியா எப்படி? 5 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போறேன். அவங்க நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது 1500 மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. இந்த மாதிரி கூப்பன் கொடுத்துருவோம். அவங்களோட நேமு, அவங்களோட ஃபோன் நம்பர், அதே டப்பா தான். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 60000 ரூபா கொடுக்குறேன். ஓகே. ரெண்டாவது 35000 ரூபா கொடுக்குறேன். மூணாவது ப்ரைஸ் வந்து 25000 கொடுக்குறேன். ஓகேண்ணா. நாலாவது ப்ரைஸ் 20 கொடுக்குறேன். அஞ்சாவது ப்ரைஸ் 10000 ரூபா கொடுக்குறேன். இப்போ வந்து 5 பீஸ் 1000 ரூபாயில் வந்துடும். இங்கே இருக்கிறது வந்து 5 பீஸ் 1000 ரூபாயில் வந்துடும். 2500 கூப்பனு. அதில் 5 பேருக்கு கன்ஃபார்ம் ப்ரைஸ் உண்டு. நான் வந்து எல்லாமே ப்ரீமியம் சொல்லுவேன். இப்போ நீங்கள் இதில் கொஞ்சம் கண்டுபிடிங்களேன் எப்படி ப்ரீமியம், எது ப்ரீமியம் இல்லை, எது ப்ரீமியம்ட்டு. முடியாது, ஒளியவும் முடியாது. வீடியோ சொல்லியாச்சு, அது பண்ணதான் போறீங்க. கண்டிப்பா. இதுல 3 பீஸ் 500. 3 பீஸ் 500. 500 ரூபா கொடுத்து வாங்குறாங்க இந்த டிஷர்ட். இன்னைக்கு வாங்குறாங்க. ஓகேண்ணா. நம்ம விற்கிறது 3 பீஸ் 1000 ரூபாய். டிஷர்ட் ஒன்று காட்டுறேன், ரேட்டு சொன்னேன், ஸ்டாக் ஆகக்கூடாது. அப்படி தண்ணி தாக்கத்தான் தண்ணி குடிச்சுங்க. இந்தாங்க, சிங்கிளா எடுத்தா 200 ரூபாய். ஓகேண்ணா. மூணா எடுத்தா 500 ரூபாய். நம்ம வந்து 3 பீஸ் வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓடு சட்டை வந்து இப்போ நான் உங்களுக்கு எடுத்து போடுறது எல்லாமே வந்து 400 ரேஞ்சு தான். சூப்பர்ண்ணா. மூணா எடுத்தா 1100. நம்ம போறதுக்கு வந்து ஃபிட் நல்லா இருக்கா, அது என்ன ஃபிட்ல போறோம், குவாலிட்டி நல்லா இருக்கான்னு தான் நம்ம மோஸ்ட்லி பார்ப்போம். அப்படி பார்த்து வாங்க தான் 650க்கு இது தாராளமா வர்த்து. ஹாய் கலெக்ஷன் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து ட்ரெஸ் ஷாப் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். எங்கே வந்துருக்கேன் பார்த்தா பிஸ்ஸா பாய்ஸ், இது பெரம்பூரில் இருக்குது. மெயினாக அந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக போகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கிவ்வே கொடுக்குறாங்க. அந்த கிவ்வேலாம் கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு தெரியல. இவரும் ஒரு கிவ்வே கொடுக்குறேன்றாரு. அதான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த கிவ்வேல என்னெல்லாம் கொடுக்குறாங்க, ப்ரைஸ் மணி என்ன ரேஞ்சில் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் இது எல்லாமே ஜென்ரலாக இருக்கிறது தான். அதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் இருக்கா, அதான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கிவ்வே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் கொடுப்பாங்களான்னு தெரியல. இவர் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காரு. இந்த வாட்டி என்ன கிவ்வே கொடுக்க போறாரு, அது எவ்வளோ பேர் கொடுக்குறாரு, டோக்கன் ஏதாவது கொடுக்குறாங்களா, இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷூட். வாங்க உள்ள போலாம். நான் ஆஃபர்ஸ் தரது மட்டும் இல்லாமல் ஏதோ கிவ்வே தர போகிறேன்னு சொன்னீங்க. என்ன கிவ்வே இது? அதுதான் அவங்கள ஃபோன் பண்ணி வர சொன்னேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்குறேன். இப்போ ஆல்ரெடி வந்து நிறைய பேர் கிவ்வே தரேன்னு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. சரி. ஆனால் அதுக்கடுத்து கிவ்வே கொடுத்தாங்களா அப்படின்ற வீடியோ வர்றதே இல்லை. சரி, அதான் நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் எப்படி பண்ண போறீங்க? சேனலில் வந்து சொன்ன மாதிரி தான் எல்லா சேனலையும் கொடுத்துருக்கீங்க, நீங்களும் பார்த்துருக்கீங்க, எல்லா மக்களும் பார்த்துருக்காங்க. ஓகே, நம்ம செய்கிறது தான் சொல்லுவோம். சொன்ன மாதிரி கரெக்டாக கொடுப்பேன், பின் வாங்கினது கிடையாது. நான் அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் கொடுக்க போகிறேன். சரிண்ணா, இப்போ கிவ்வே சொன்னாலே வந்து அந்த ஒரு ஆளுக்கு போய் சேருது, ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க, அது ஒருத்தருக்கு போய் சேருது. ஆனால் அதுவும் வந்து நீங்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோவில் காமிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இவரு தான் அப்படின்றது. உண்மைதான். இப்போ இந்த வாட்டி எப்படி? இந்த வாட்டி வந்து 5 பேருக்கு கொடுக்குறேன். ஏன்னா போன வாட்டி வந்து கஸ்டமர் நிறைய பேர் சொன்னாங்க, ஓகே என்னன்னா ஒரே ஆளுக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னாங்க. இல்லைப்பா, இந்த வாட்டி வந்து சிறப்பாக சம்பவம் செய்ய போகிறேன், அதனால் வந்து 5 பேருக்கு கொடுக்குறேன். 5 பேர்? 5 பேருக்கு. என்னன்னா இப்போ நீங்கள் போன வாட்டி கொடுத்தது அதெல்லாம் வந்து 1 லேக் கொடுத்தீங்க, அந்த ரேஞ்ச் கொடுத்தீங்க. சரி, இப்போ இந்த 5 பேருக்கு 5 பேருக்கு ஒரு லட்சம் கொடுக்க போறீங்களா? எப்படி? கிடையாது, இப்போ ஓப்பனாகவே சொல்லிடுறேன். 1.5 லட்ச ரூபா கொடுக்க போகிறேன். 1.5 லட்சம்? 1.5 லட்சம் கொடுக்க போகிறேன். எப்படி அந்த 5 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணியா எப்படி? 5 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறேன். அவங்க நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது 1500 மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஆஃபர் சொல்கிறது வந்து ஒரு ஆள் 1500 ரூபா பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். 1500 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். 5 பேருக்கு நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம சேனலில் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான், அதே மாதிரி சேனல் முன்னாடி தான் நம்ம வந்து யார் பேர் வருதோ எடுத்து சேனலில் காட்டிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வர வச்சு கொடுத்துருப்போம். ரீசெண்டாக இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2-3 கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தேன். சரி, அதுக்கான ரிசல்ட் எதுவுமே வரல. அவங்களும் வந்து ட்ரெஸ் வீடியோ பண்ணுறவங்க தான், அவங்க போட்டது தான், அதனால தான் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றத முன்னாடியே கேட்டுருக்கேன். வந்து அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் சொல்லிட்டா சொல்ல மாட்டாங்க, ஏன்னு கேளுங்க, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் இடம் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி. ஓகே, என்னை வந்து தப்பாக சொல்கிறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சேனலில் கொடுக்கல, 16 சேனலில் கொடுத்துருக்கேன். நான் கிவ்வே கொடுத்தது வந்து 16 சேனலில் வந்துருக்குது. வந்து வாங்கினவங்களுக்கும் தெரியும். அன்றைக்கி வந்து எடுத்து கொடுக்கும்போது கடவுளை எவ்வளோ கஸ்டமர் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மெயினாக கடவுள் ஒருத்தருக்கு தெரியும். 1500 ஒருத்தர் வாங்குறாரு, அவருக்கு எது ப்ரூஃப்? நான் கொடுத்துருக்கேன் இல்லை எழுதி கொடுத்துருக்கேன் அப்படி ஏதாவது? இந்த மாதிரி கூப்பன். இந்த மாதிரி கூப்பன் கொடுத்துருவோம். அவங்களோட நேமு, அவங்களோட ஃபோன் நம்பர். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரே ஒரு நேம் மட்டும் தான் நான் இதே மாதிரி போட்டுட்டு நேம் மட்டும் தான் அதில் இருந்தது. இந்த வாட்டி அப்படி கிடையாது, நேமு ஃபோன் நம்பர் இதை எழுதி அதே செட்டிங் தான். ஓகே, அதே டப்பா தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கஸ்டமர் எழுதி போட்டு போயிருக்காங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம சேனலில் கூப்பிட்டு கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் பார்த்து வர கஸ்டமர் எல்லாமே
அதே நேரத்தில் நான் இன்னொன்று கேட்டுக்கிறேண்ணா, இப்போ வந்து இந்த மாதிரி வந்து டோக்கன்லாம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது ஆஃபர்ஸ் பொருள்லாம் கிடையாதுப்பா, இண்டிவிஜுவல் ப்ரைஸுக்கு மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னுவாங்களே, அதெல்லாம் எப்படி நம்ம கடையில் எப்படி? என் கடையில் அது மாதிரிலாம் கிடையாது. பிஸ்தா பாய்ஸில் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். இப்போ ஆஃபர் கொடுக்குறதுனால ரேட்டு ஏற்றவும் மாட்டேன், அதோட ரேட்டு கம்மியாக தான் கொடுப்பேன். போகும்போது ஒன்றும் எத்தனை போகிறது கிடையாது, சம்பாதிக்கிறேன். ஓகேண்ணா. இப்போ இதாலேயும் சம்பாதிக்க தான் போகிறேன், எனக்கு நஷ்டமாகாது. மற்றவங்க சொல்லலாம் இவன் எப்படி கொடுக்குறான், இது ஓப்பனாக சொல்லிடுவீங்க? ஓப்பனாகவே சொல்கிறேன், இதில் பொய்யே கிடையாது, ஒளி மறுவே கிடையாது. இதால் வந்து எனக்கு நஷ்டமாக போகிறது கிடையாது. என்ன ஒன்று ஒரு 10 ரூபா கம்மியாக சம்பாதிப்பேன், புரியுது? என்கிட்ட வந்து ஒரு 1500 கஸ்டமர் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா 8 வருஷமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட 8 வருஷமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 வருஷமாக தான் என் கடை எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு வருஷத்துலேயே வந்து தெரியாத ஆளே கிடையாது. என்னை தேடி வர கஸ்டமர் ஒரே ஆளுக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து 5 கஸ்டமர் கொடுக்குறேன். அவங்க வேலை செய்கிறாங்க, வீட்டில் அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு பசங்க காசு எடுத்து வந்து நம்மக்கிட்ட ட்ரெஸ் வாங்குறாங்க. சரி நம்மளே வாங்குறோம், நம்ம ரிட்டர்ன் கொடுப்போமே. சிறப்பு. இதில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது. நான் கொடுக்குற ரேட்டுக்கு கஸ்டமர் போனால் தெரியாமல் இருக்கலாம், கடைக்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறேன், எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஆஃபர்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஓகேண்ணா, குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்த கடைக்காரங்களாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கலெக்ஷன் காமிச்சிருக்கீங்களா பார்த்துடலாமா? ஸோ இந்த சைடு இருக்கிற டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்குறது தான். இது வந்து 5 பீஸ் 1000 ரூபாய். ஏன்னா ஃபஸ்ட்டு மாதிரி இருக்காது, குவாலிட்டி செக் பண்ணிடலாம் நீங்கள். ஓகே, இது பாப்கார்ன்லேயே நல்லா திக்காக இருக்குது, அது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு. ஓகே, 3/4 அந்த இது வந்து டவுன் ஷோல்டர் தான். ஓகே ஓகே, இதுவும் வந்து 5 பீஸ் 1000 ரூபாயில் வந்துடும். இங்கே இருக்கிறது வந்து 5 பீஸ் 1000 ரூபாயில் வந்துடும். ஓகேண்ணா. சரிங்களா? டெனிம் ஷர்ட்டும் இருக்குது. டெனிம் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 தான். அந்த முதலே சொன்னல, நம்ம கிவ் அவே கொடுக்கறதுனால எதுலேயும் ரேட் இன்க்ரீஸே கிடையாது. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் 5 டிஷர்ட் 1000 சொல்கிறீங்க, இதில் எடுத்துகிட்டும் கூட அந்த இன்னொரு 500 நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆஃபர்ஸ் ஒரு சைடு, கிவ் அவே ஒரு சைடுலாம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஆஸ் யூஷுவல் ஆஃபர் போயிட்டே இருக்கும் கடையில், அதுதான் ஆஃபர். என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா கிவ் அவே ஒன்று கொடுக்குறோம் நம்ம. பாக்கா. ஓகே, இதுக்காக எதுவும் மாற்றலை நீங்கள்? இதெல்லாம் வந்து எதுவுமே மாற்றலை. சரிங்கண்ணா. அதனால தாராளமாக வாங்கிக்கலாம். அந்த 2500 கூப்பனு, அதில் 5 பேருக்கு கன்ஃபார்ம் ப்ரைஸ் உண்டு. ஓகேண்ணா. அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வீடியோ சொல்லியாச்சு, அது பண்ணதான் போறீங்க கண்டிப்பா. இல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து நீங்க சொல்லிட்டீங்க 60,000, அந்த 65 60,000 தரேன்ட்டீங்க. அந்த செகண்ட் ஒன் என்னன்றதும் ஒரு வாட்டி கன்வே பண்ணிருங்க. செகண்ட் தானே? ஆமா, அப்படியே போயிட்டு அப்படியே சொல்லிடுவோம். சரிங்களா? இன்னும் நிறைய வந்து டி-ஷர்ட் இருக்குதுல, இங்க இருக்கிற டி-ஷர்ட். ஓகேண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பீஸ் 500. ஓகேண்ணா. ஏன் அதுல 5 பீஸ் 1000, இதுல 3 பீஸ் 500? 3 பீஸ் 500. ஓ சூப்பர். அதுக்கு இதுக்கு குவாலிட்டி கொஞ்சம் வேரியேஷன் வரும் உங்களுக்கு. ஓகேண்ணா. பாருங்க, இந்த குவாலிட்டி 3 பீஸ் யாருன்னா 500 ரூபாய் குத்துற சொல்லுங்க. ஓகே, அதான் முதல்ல சொன்னல, குவாலிட்டி நல்லா இருக்கும். இது நல்ல காட்டன், இது ரேட்டு கம்மியாக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனால் என்னோட ஆஃபர் வந்து வெளியில் யாருமே கொடுக்கக்கூடாது. சப்போஸ் அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆனால் சென்னை உள்ள ஆள் யாருமே வேணாம். ஏன் அப்படி? ஓப்பனாகவே சொல்லிடுறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன், சென்னை உள்ள ஆள் யாருமே வேணாம். அவுட்டரில் இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் இன்னைக்கு வியாபாரம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படி டவுட்டாக இருந்தால், ஆனால் நானும் உங்களை மாதிரி ஆஃபர் கொடுக்கணும்னா எப்படி நான் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்றீங்க. கண்டிப்பாக செய்கிறேன். ஓகே, கண்டிப்பாக செய்கிறேன். ஒரே ஏரியாவில் ஒரே டிஸ்ட்ரிக்டில் ஒரு 5 கிலோமீட்டருக்கு கடை இருந்ததுன்னா அந்த மாதிரி யாரும் கால் பண்ணாதீங்க. காம்படிஷன் மாதிரி உங்களுக்குள்ள காம்படிஷன் என்னால் வேணாம். எப்படியோ ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு வித்தியாசத்தில் எதனா கடை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சூப்பர். ஏன்னா சென்னையில் எனக்கு வந்து இந்த மாதிரி போட்டி போட்டு கொடுத்துக்கு யாருமே வரவே மாட்டாங்க. அப்படி சப்போஸ் வந்தாங்கன்னா அடுத்த செகண்டே வேறு மாதிரி இருக்கும் நம்மளோட ஆஃபர். திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் எங்கே இருக்கிறீங்க, ஈரோடு எந்த சைடில் இருந்தீங்கனாலும் சரி, நல்ல பெஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து கடைக்கே நீங்கள் எதாவது பண்ண போகிறீங்க, நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சரி, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா சரி, நல்ல ஆஃபர்ஸில் இவர் கொடுக்குற ஆஃபர்ஸே வந்து நல்ல ஸ்பெஷலாக வந்து பண்ணி தரேன். நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே வரும் ஸ்க்ரோலிங்கில், அது முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. ஹோல்சேல் ரேட்டே வந்து 180 ரூபா கொடுத்து கஸ்டமர் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இது ஹோல்சேல் ரேட். ஹோல்சேல் ரேட்டு 180. எம்சி ரோவில் ஹோல்சேல் ரேட்டு 180 ரூபா. நான் 3 பீஸ் 500 ரூபா. ஏன்னா இது நான் சொந்தமாக தயாரிக்கிறேன். சிறப்பு. 2 கடை 3 கடை வச்சிருக்கேன்னா எனக்கு தாராளமாக கால் பண்ணி கேளுங்க. ஓகேண்ணா. ஏன்னா மினிமம் 300 பீஸ் எத்தவே போதும். 3 கடை 100 பீஸ்னாவே ஸ்ப்ரெட் ஆகிடும். அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர் போட்டு உங்கள் ஊரில் நீங்கள் தாராளமாக சரி. இன்னொன்று இப்போ சொல்ல வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, பீஸை காட்டில் சொல்கிற போகிறனால கொஞ்சம் கலெக்ஷன்ஸை காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதில் பாருங்கள், ஃபுல் ஹேண்டாக வந்துடும், ஆஃப் ஹேண்டாக வந்துடும், இந்த மாதிரி குவாலிட்டி தாங்க இதுவும் வந்துடும். இங்கே இருக்கிறது நீங்கள் 3 பீஸ் 500 ரூபா கண்ணை முன்னே எடுத்துக்கலாம். ஓகே. நான் சைஸ் என்ன சைஸ் இருந்து என்ன சைஸ்? சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் எல்லாமே வரும் இதில். ஓகே. டிஷர்ட்ஸ் நிறைய மாடல் இருக்கு. இது என்ன சைஸ் பார்த்தீங்களா? 3XL. இதில் 3XL வந்துடும்.
ஓகே. இதுவும் 3 பீஸ் 500 ரூபா தான். ஓகே. இது சைஸ் வேரியேஷன்னால அதே பிரைஸ் ரேஞ்ச் அதே பிரைஸ் ஆஃப். இங்க மேல இருக்கிறது வந்து மேல இருக்கிற ஆங்கிள் வந்து 3 பீஸ் வந்து 500 ரூபாய். சரிங்கண்ணா. இப்போ கீழ இருக்கிற டி-ஷர்ட் காட்டுறேன், இம்போர்ட்டட் காட்டுறேன். இம்போர்ட்டட் வந்து 2 ரேட்டு தான் இருக்குது இதுல. நாங்க குவாலிட்டி செக் பண்ணிக்கிங்க. இது 400 ரூபா தான் வரும் டி-ஷர்ட். ஓ. இது 350 ரூபா வரும். சூப்பர். நான் இப்போ ஒரு டி-ஷர்ட்டை காட்ட போறேன். இது நல்ல ஹெவி கைஸ். இந்த டி-ஷர்ட்டை வாங்கி ஏமாந்தவங்க பல பேர் என்னோட ஏரியாலயே வந்து 500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஓ. அது நல்ல கிளாத். நல்ல ஏரியால 500 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. இந்த டி-ஷர்ட்டை இன்னைக்கு வாங்குறாங்க. ஓகேண்ணா. நம்ம விற்கிறது 3 பீஸ் 1000 ரூபாய். இது 3 பீஸ் 1000 ரூபாய். நல்ல ஹெவியாவும் இருக்கு. சைஸ் நல்ல பெருசு போலனா. அது L XL XXL. சூப்பர். நம்ம கடை பையனே ஒரு இடத்துல போய் வாங்கி ஏமாந்துருக்கான். ஓ. அது நான் உங்ககிட்ட கேட்காம வாங்கிருப்பேன். ஏன்னா இது வந்து அப்ப என்கிட்ட கொஞ்சம் லேட்டா வந்தது டி-ஷர்ட். நம்ம கடை பையனே போய்ட்டு அர்ஜா டி-ஷர்ட் பார்த்தா ஒரு அட்ராக்டிவ் வாங்கி ஏமாந்துட்டாங்க. ஓ. இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த 3 பீஸ் வந்து 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 3 பீஸ். இதுல வந்து கலர்ஸ் வந்து இன்னும் வருது. டக்கரா இருக்கு. ஓகே. இப்போ இல்ல கிரீன் மட்டும் தான் இருக்கா இல்ல வேற கலரும் இருக்கா? இதுல வந்து கலர்ஸ் வருது. ஓகேண்ணா. இப்போ ஸ்டாக் காலி இது. சரிண்ணா. இன்னும் 3 நாள் அப்டேட் ஆகுது கலர். பாக்க. மொத்தம் 8 கலர் வருது இதுல. சரிங்கண்ணா. என்னங்க இது பாருங்க. இது வந்து 400 ரேஞ்ச் வந்துரும். என்னங்க இது பாருங்க. நல்ல ஹெவி கைஸ் இந்த கிளாத். இத பாருங்க. இந்தாங்க டிராப் ஷோல்டர்லயே இம்போர்ட்டட். இதுவும் வந்து 3 பீஸ் 1000 ரூபாயில வந்துரும். செமையா இருக்கு. குவாலிட்டி தான் மெயின். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தத விட இப்போ குவாலிட்டி எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கு. கிளாத் இது நல்ல குவாலிட்டில இருக்கு. காட்டன் டி-ஷர்ட், டிராப் ஷோல்டர் செமையா இருக்கு. இது பாருங்க. நாங்க பசங்க எல்லாமே விரும்புற கலர் இப்போ லாவெண்டர். இதுவும் 3 பீஸ் 1000 ரூபாய் தான். ஓ. போலாம். டி-ஷர்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு முடியுமோ அவ நிறைய லேபிள காட்டிடலாமா? இந்த ஒரு லேபிள மட்டும் சும்மா சாம்பிள் மட்டும் லேபிள காட்டுறேன் பாத்துங்க. ஒரு பீஸ் வந்து 450 ரூபாய் விற்கிறாங்க இந்த லேபிள்ல. நம்ம சென்னையிலயா? நம்ம என்னோட கடையில இருந்து ஒரு 30 கடை தான்னா 450 ரூபாய். நான் 3 பீஸ் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். பெரம்பூர்லயே இந்த ரேட் சொல்றாரு. அதே 3 பீஸ் 1000. ஆமா. டி-ஷர்ட் தான் மட்டும் தான் 400. இந்த ஃபேப்ரிக் மட்டும் தான் 400. ஓகே. மத்த நீங்க இங்க வேற ஃபேப்ரிக் இருக்குதுல, அது டிராப் ஷோல்டரையும் வந்துரும், இந்த மாதிரி ஃபேப்ரிக்கும் வந்துரும். இது எல்லாமே 3 பீஸ் 1000 ரூபாய் தான். சரிங்களா? இந்த டி-ஷர்ட் ஒன்று காட்டுறேன். ரேட்டு சொன்னேன்னா ஸ்டாக் ஆகக்கூடாது. அப்படி தண்ணி தாக்கத்தான் தண்ணி குடிச்சிக்கிங்க. இந்தாங்க 180 ரூபா ஹோல்சேல் ரேட் இது. இதுவும் ஓகே. நான் ஹோல்சேல் ரேட் 150 ரூபா. ஓகே. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? அதுவும் சொல்லிடுறேன். இந்தாங்க சிங்கிளா எடுத்தா 200 ரூபாய். ஓகேண்ணா. 3 எடுத்தா 500 ரூபாய். இதுவுமே 3 எடுத்தா 500 ரூபாய். 500 ரூபாய். M L XL. XL வந்து நான் போடலாம். ஓகே. ஓ அந்த அளவுக்கு பாடி டபுள் XL போடுற மாதிரி இருக்கு. XL வந்து நான் போடலாம். ஓகே. 3 பீஸ் வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இது வந்து ஓபன் சேலஞ்ச். எல்லா கடைக்கும் ஓபன் சேலஞ்ச் சொல்றேன். தாராளமா எடுக்கலாம். குவாலிட்டிக்கு வந்து நிஜமாவே நானே கேரண்டி. ரொம்ப நல்லா இருக்கு இது. இது வந்து கட் சைஸ் கிடையாது. என்னோட ஓன் ப்ரொடக்ஷன். நான் ரெடி பண்றது. ஓகே 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 ஓகே. இது நான் ரெடி பண்ணது. அதனால தான் சொல்றேன். ஊர்ல இருக்கவங்க என்ன நேரா பார்த்து பேசுறவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பஜார் போகும்போதெல்லாம் நீங்க மட்டும் எப்படி அந்த ஆஃபர்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நான் சொந்தமா தயார் பண்றதுனால தான் இந்த ஆஃபர் கொடுக்குறேன். சூப்பர்ண்ணா. நீங்களும் நீங்களும் அதே மாதிரி ஆஃபர் கொடுக்கணும்னா ரொம்ப இல்லை. நீங்க 180 ரூபா வாங்குறீங்களா, எனக்கு 10 ரூபா கொடுங்க பீஸுக்கு. ஓப்பனாகவே சொல்லிடுறேன். பீஸுக்கு 10 ரூபா கொடுங்க. என் ஆஃபர் நீங்கள் ஊரில் போடலாம். சிறப்பு. தாராளமாக செய்யலாம். அநேகமாக வந்து நிறைய பிஸ்ஸா பாய்ஸ் லைன் அப்ல வரும்னு நினைக்கிறேன். சொல்றத பார்த்தேன்னா என்னங்க இந்த பிரிண்ட்டுக்கு தான் காஸ்ட் வெளியே 200 ரூபாய், 190 ரூபாய், 180 ரூபாய். ஓகே. நல்ல பம்பா இருக்கு. இதே ஃபேப்ரிக் தான் பக்காவா இருக்கும். அந்த பாருங்க எம்போஸ். அது நல்லா பஃப் பிரிண்ட். பஃப் பிரிண்ட். இது பஃப், இது எம்போஸ். ஓகே. மெரூனு கிரீன் ஒன்று காட்டினா. ஆமாண்ணா. நாங்கள் ரெட்டு இதுலேயே இருந்தாங்க. மொத்தம் 3 கலர் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது இதில். இது வந்து 3 பீஸ் 1000 ரூபாய் கொடுக்குறேன். நாங்கள் இந்த க்ரீனு வெளியே வாங்கி 500 ரூபா வாங்கி பல பேர் ஏமாந்துருக்காங்க. நம்ம வந்து 3 பீஸ் 1000 ரூபாய். ஒரு பீஸுக்கு 500 ரூபா. 3 பீஸ் எவ்வளோ ஆச்சு? 1500 ரூபா ஆச்சு. நான் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்றேன். இது வந்து ஸ்போர்ட்ஸ். ஓகேண்ணா. ஜஸ்ட் 200 தான். ஸ்டாண்டர்ட் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இதுலேயே வந்து என்எஸும் வந்துடும். இந்த மாதிரி ஃபேப்ரிக்கும் வந்துடும். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குமே அந்த மாதிரியான கிளாத். இது வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபா, 150 ரூபா, 155 ரூபா ஹோல்சேல் ரேட்டு. நான் ஹோல்சேல் ரேட்டு சொல்லி தான் நான் வீடியோலேயே கொடுக்குறேன். ஆனால் இதெல்லாம் நான் ரெடி பண்ணது. ஓ இதெல்லாம் நான் ரெடி அந்த பிரைஸ் கொடுக்குறீங்க. நம்ம வந்து 3 பீஸ் வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓடு. இதெல்லாம் வந்து அத்த கடைக்காரங்க யோசிக்கணும். நானும் வாங்கி தானே விற்கிறேன்னு அவங்க நினச்சிக்கிருக்காங்க. நான் வாங்கிலாம் விற்கல. நான் இப்போ ரெடி பண்ணுறேன். நான் ரெடி பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இந்த பிரைஸ் கொடுக்க முடியும். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து என்னோட பேர்லேயே வந்துடும். சிறப்பு. அடுத்தது வந்து என்னோட நேம்லேயே வந்து டி-ஷர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். வெளியே வந்துடும். பக்கானா பிளைன் ஒயிட்டு. இது வந்து 250 வரும் காலரு.
ஓகேண்ணா இந்த ரவுண்ட்னா ரவுண்ட் வந்து 200. சூப்பர்ண்ணா. ஸ்டாண்ட் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். நிறைய கலர்ஸ் நிறைய ஆப்ஷன்ல இருக்கு. ட்ராக் வந்து பாக்ஸ் மட்டும் கிடையாது. ஓகேண்ணா. அதே மாதிரி இந்த பேக் ஃபுல்லாவே ட்ராக் தான். ஓ. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து இருக்குது அந்த டப்பா ஃபுல்லா. இது வந்து 3 பீஸ் வந்து 500 டி-ஷர்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து ஜீன்ஸ் ஃபுல்லா டப்பால இருக்கு. ஜீன்ஸும் காட்டிட்டுமா? காட்டிடலாம்ண்ணா. ஜீன்ஸ் வந்து இது வந்து 650 பிளாக். ஓகே. டோனு பக்கா ஆங்கிள் ஃபிட். இந்தாங்க. இது வந்து 650 ரூபா வரும். ஓகேண்ணா. ஒரு பிராண்ட் ஒன்று காட்டுறேன். இதுவும் 650 தான் பிளைனு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து 850. ஓகே. இது பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி. பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி. எந்த வந்து பிராண்ட் எல்லாம் கிடையாது. எந்த வந்து பிராண்டெல்லாம் நான் விற்கல. சரிண்ணா. அந்த எல்லாமே அன்பிராண்டு தான். ஓகே. ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் டெஸ்ட். ஓகே. சும்மா கஸ்டமர் உள்ள வரைக்கிறதுக்கு நான் பிராண்டில் விற்கிறேன், சப்ளை சைட்டை விற்கிறேன், தெளிவாக அதெல்லாம் கிடையாது. காது குத்து கேட்டுங்க. இதே துணி வந்து வெளியே வந்து 999 850 அப்படின்னுவாங்க. நான் 650 ரூபா. நம்ம போகிறதுக்கு வந்து ஃபிட்டு நல்லா இருக்கா, அது என்ன ஃபிட்டில் போகிறோம், குவாலிட்டி நல்லா இருக்கான்னு தான் நம்ம மோஸ்ட்லி பார்ப்போம். இதை அப்படி பார்த்து வாங்க தான் 650க்கு இது தாராளமாக ஒர்த்து. க்ளோஸில் பார்த்துங்க. இது ரேட்டு வந்து நீங்களே கண்டுபிடிச்சிக்கிங்க. அதே சேம் 650 700 அந்த ரேஞ்ச். இந்த பிளாக்கா? இந்த பிளாக் வந்து அந்த ரேட்டு கிடையாது. இது வந்து ஒரு சஸ்பென்ஸாக நான் ரேட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் இது கலர் சார்ட் காட்டிட்டு நான் ரேட்டு சொல்கிறேன். சரிண்ணா. சரிங்களா? இன்னொன்று வந்து என்னங்க 6 பேக்கெட் இருக்குதுல 450 ரூபா. 450 ரூபா. ஆமாம். 6 பேக்கெட் வந்து 450 ரூபா. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்டனில் வந்து 30லேருந்து 36 இருக்குது. ஓகேண்ணா. பிக் சைஸ் வந்து 38 40 42. ஆனால் இன்னொன்று இப்போ வந்து வரவங்க வந்து இது ஸ்டாண்டர்டான சைஸ் தானே. இது சில நேரத்தில் வந்து சிலருக்கு வந்து ஃபிட்டு சரியில்லை, 36 தான் என் சைஸு அப்படி சரியில்லை சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் இருக்குமா? 38 வந்தாங்கன்னா நான் 36 கொடுப்பேன். ஓகே. அந்த சைஸே வந்து செட் ஆகுமா அது? ஆமாம். இந்த பிராண்ட் இருக்குல்ல என்ன இதெல்லாம் இன்றைக்கி வந்து ரேட்டு வெளியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது 850 800 டேவிசன்ட்டு. ஓகேண்ணா. இது நீங்கள் என்ன ப்ரைஸ்? 650. இதுவும் 650. இது வந்து 38 போடலாம். ஆனால் 36 சைஸ் தான். 38 போடலாம். கொஞ்சம் நல்ல லூஸாக தான் இருக்குன்றீங்க. பக்காவாக இருக்கும். குவாலிட்டி கேரண்டி. ஓகே. இதே தான் வெளியில் வந்து 850 ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் பிளைன் மட்டும் தான் இருக்கா நம்மக்கிட்ட? இது இப்போதைக்கு என்கிட்ட இது பிளைன் மட்டும் தான் வந்துருக்கு. சரிங்கண்ணா. டோன்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே. இதில் கலரும் இருக்குமா? இதே ஒரே ஷேட் ப்ளூ ஷேட் மட்டும் தான் இருக்கா இல்லை வேற இருக்கா? இது ஒரு கலரு. ஓகே. கலரு. ஓகே. கலர் ஆப்ஷனும் தாராளமாக இருக்குது. சாண்டில் ப்ளூ, டார்க் ப்ளூ, அது இல்லாமல் பிளாக்கு, மற்ற கலர்ஸுமே இருக்கான். ரேட்டு வந்து ஃபிக்ஸடு தான். ஓகே. பார்கிங் கிடையாது. நான் எல்லாமே கம்மியாக கொடுக்குறதுனால நான் இவ்வளோ எடுத்துருக்கேண்ணா, பார்கிங் கம்மி பண்ணி கொஞ்சம் கொடுக்கணா, நான் லாங்லேருந்து வந்திருக்கேண்ணா, அந்த கான்செப்டே என்கிட்ட கிடையாது. கொடுக்குறதே ஆஃபர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அது ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். 100% நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறேன். நல்ல குவாலிட்டியை கொடுத்துட்டு கிவ் வேறு கொடுக்குறேன். ஓகே. நான் ரேட்டும் சொல்லிடுறேன். இவ்வளோ ரேட்டில் எடுக்கிறேன், இவ்வளோ ரேட்டில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. சரிங்களா? ஜீன்ஸ் பார்த்தாச்சு, டிஷர்ட் பார்த்தாச்சு, 3 டிஷர்ட் 500 பார்த்தாச்சு, 3 ட்ராக்கு 500 பார்த்தாச்சு, 3 டிஷர்ட் 500 பார்த்தாச்சு, 3 டிஷர்ட் 1000 ரூபாவும் பார்த்தாச்சு. வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் போகிறோம். ஓகேண்ணா. பிரதர் இங்கே பர்ச்சேசிங்லாம் பார்த்தேன். நாமக்கல் இல்லாத கடையா சென்னையில் இருக்குது. அதுவும் வந்து மெயினாக பிஸ்தா பாய்ஸ் கடைக்கு வந்துருக்கீங்க. எதனால் எதை பார்த்துட்டு வந்தீங்க, என்ன விஷயம் அதை சொல்லுங்கள். ப்ரோ நான் வந்து இன்ஸ்டாவில் யூடியூப்பில் பார்த்தேன் ப்ரோ. ஓகே. யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து சரி கடையில் போய் இப்போ போய் நேராக தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ப்ரோ. இதுக்காக தான் வந்துருக்கீங்களா சென்னை? இது ட்ரெஸ் எடுக்கிறத வந்தேன் ப்ரோ சென்னைக்கு. ஆமாம் ப்ரோ. சிறப்பு. என்னெல்லாம் வாங்குறீங்க, எவ்வளோக்கு வாங்குனீங்க? 6900 வாங்கியிருக்கேன் ப்ரோ. ப்ரோ நான் வந்து ஒரு 6 செட் வாங்கியிருக்கேன் ப்ரோ. 4 ஃபேண்டு. ஓகே. அப்புறம் டிஷர்ட் ஒரு 3 வாங்கியிருக்கேன். ஒரு ஜர்க்கின் மாதிரிலாம் தான் வச்சுருந்தீங்க. ரைடர் ஜர்க்கின் வாங்கியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் ட்ராக்கு, ஷார்ட்ஸ், 4 பேண்ட்டு, 2 இம்போர்ட்டட் ஷர்ட்டு, ஒரு ஆஃபர் ஷர்ட்டு, ஒரு 6 ஷர்ட் எடுத்துருக்காரு. மொத்தமாக எவ்வளோ பிரதர் ஆச்சு? 1900 ரூபாய் எடுத்துருக்கேன். ஓகே பிரதர். இப்போ உங்களுக்கு வாங்கினது சாட்டிஸ்ஃபைடா? இந்த இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிறீங்க, சாட்டிஸ்ஃபைடாக வாங்கி போகிறீங்க? வாங்கி ப்ரோ. பொருள் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா குவாலிட்டி தரமாக இருக்குது. ரேட்டும் நல்லா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தராங்க. ஓகே பிரதர். இப்போ சொன்ன ரேட்டே தராங்க ப்ரோ. ஓகே பிரதர். இந்த குலுக்கல் ஒரு ஆஃபரும் ஒன்று வச்சிருக்காரு, அது கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு ப்ரோ. நாமக்கல் வந்து நம்ம தம்பி வந்திருக்கா போல். 6900 இவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கூப்பன் தான் கொடுப்பாங்க. 1500 ஒரு கூப்பன்னா 6900 எடுத்திருக்காரு. 6000 ரூபாய்க்கு வந்து 4 கூப்பனு. 4 கூப்பனுமே அவர் கையில் தரேன். அது அப்படியே காமிச்சிருங்க ஃபர்ஸ்ட். அவருதான்றது ஒரே நம்பர். உங்கள் நேம் சொல்லிவிடுங்க. என்னன்னு சொல்லிவிடுங்க. என்னோட நேம் சூர்யா. அவர் ஃபோன் நம்பர் வந்து அவரோட ஃபோன் நம்பர் தான். அவர் நேமில் வந்து 4 கூப்பன் போட்டிருக்கோம். இந்த 4 கூப்பனுமே வந்து டப்பாவில் வந்து நான் போட போகிறது கிடையாது, அவர் தான் போட போகிறாரு. தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இதில் போட்டிருப்பேன்.
ஒன்றா போடும் நம்ம வந்து ஷர்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துலாமா? வேணும். ஷர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் தான். இந்த ப்ரீமியம்ன்றது எப்படி சொல்கிறீங்கண்ணா? அது குவாலிட்டி எப்படி பேஸ்டா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஒன்று பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஓகே, இது எப்படி இருக்குது, நாங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். நீங்கள் நிறைய கடை ஷூட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு? இது ஃபேப்ரிக்கே வேறு. இந்தாங்க இது பாருங்கள், இதில் எப்படி தெரியுது? இப்போ நான் வந்து எல்லாமே ப்ரீமியம் சொல்லுவேன். இப்போ நீங்கள் இதில் கொஞ்சம் கண்டுபிடிங்களேன் எப்படி ப்ரீமியம், எது ப்ரீமியம் இல்லை, எது ப்ரீமியம்ட்டு. நான் மாட்டிக்கிறேன் தெரியல. இல்லை அப்படியே இதில் வந்து எதுவுமே எடிட் வேணாம் நமக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன்னா, இது காட்டனு, இது வந்து இது பாலிஸ்டரு, இது வந்து பாப்கார்னு, இது நான் சொல்ல முடியும். இது இம்போர்ட்டட் சாட்டின். ஓகே, இது லாஃபர். இது ஹெவி லாஃபர்லேயே வந்து 3 குவாலிட்டி வரும். ஓ, மெலிசா வரும், கொஞ்சம் திக்காக வரும், அதோட கொஞ்சம் ஹெவியாக வரும். இது வந்து ஹெவி லாஃபர். இது ஓகேண்ணா, இது பக்காவாக இருக்கும். இது வந்து இம்போர்ட்டடு, பாப்கார்ன் கிடையாது. ஓ, பாப்கார்ன்லாம் இம்போர்ட்டடு. பாப்கார்ன்லேயே நிறைய வெரைட்டிஸ் வருதுல்ல, ஆமாண்ணா, பக்காவாக இருக்கும். இது 400 ரூபா தான். அது ஓ, டபுள் பேக்கெட் 400 ரூபா தான். ஷர்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு எடுத்து போடுறது எல்லாமே வந்து 400 ரேஞ்சு தான். சூப்பர்ண்ணா. 3 எடுத்தா 1100. ஓகே, அதுலேயும் இன்னும் 100 ரூபாய் கம்மியாக லெஸ் ஆகிடும். ஓகே, ஆனால் நான் எடுத்துட்டு நம்ம 1200 போடும்போது எதனா கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துக்கு நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். அவங்க கேட்குற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன். 1100. ஆமாம், நம்ம 1100 கொடுக்குறோம், ப்ளஸ் கூப்பனும் கொடுக்குறோம், ப்ளஸ் கேஷ் ப்ரைஸும் கொடுக்குறோம். இதை ஒரே ஆள் யாரா கொடுக்குதுன்னா பிஸ்தா பைஸ் மட்டும், அவங்களால மட்டும் தான் முடியும். நம்ம வாங்குறோம் இந்த வாட்டி கேஷ் ப்ரைஸ். அதுக்கப்புறம் வந்து 5 பேரா வாங்குறோம். 5 பேருக்கும் கொடுக்குறேன். ஓகே, அந்த 2வது 3வது 4வது அவங்களோட கேஷ் ப்ரைஸ் அமௌண்ட் என்னன்றது சொல்லவே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 60,000 ரூபா கொடுக்குறேன். ஓகே, 2வது 35,000 ரூபா கொடுக்குறேன். 3வது ப்ரைஸ் வந்து 25,000 கொடுக்குறேன். ஓகேண்ணா. 4வது ப்ரைஸ் 20 கொடுக்குறேன். 5வது ப்ரைஸ் 10,000 ரூபா கொடுக்குறேன். ஓகே, மொத்தமாக வந்து 1.5 லட்சம் ரூபா கொடுக்குறேன். இது வந்து இவங்க வந்து பெரிய அமௌண்ட்டுக்குலாம் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வெறும் 1500 ரூபாய். ஒருத்தவங்க வந்து 2 லட்ச ரூபா பைக்கை காட்டினாங்க, 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. கடை பேரில் நான் சொல்ல விரும்பல, அது மக்களுக்கே தெரியும். நானே ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்கள் சேனலில் போட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சேனலில் வந்தது அதே மாதிரி. ஓஹோ, 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணால் பைக் ஃப்ரீன்னாங்க. 6 ட்ரெஸ்ஸே காணும். என் கூட என்னை வந்து எதிர்த்தவங்க எல்லாம் காணும். நான் வந்து பெருமையாக தான் சொல்லுவேன். நான் வந்து சொல்லி காட்டணும்லாம் சொல்ல, என்னை எதிர்த்தவங்க எல்லாருமே காணும். அது எப்படி நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க, அதை சொல்லுங்கள். பெரியவங்க சொல்லுவாங்களே, உண்மையாக இருந்தால் எல்லாமே ஜெயிச்சுட்டு போகலான்ட்டு, அந்த மாதிரி நான் இருக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. தன்னைத்தானே பெருமைக்கு நான் பீத்துறவன் கிடையாது. கஸ்டமர்கிட்ட கரெக்டாக இருப்பேன். கஸ்டமர் உள்ளே வந்தால் ரேட்டு மாற்றி சொல்கிற கதெல்லாம் என்கிட்ட கிடையாது. என்னைக்கு வந்தாலும் அதே ரேட்டு தான். நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு வந்தாலும் அதே ரேட்டு தான். 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் என்கிட்ட கடவுள் அதே ரேட்டு தான். ரேட்டு ஏறுச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்துடும். ஓகே, அப்டேட். ரேட்டு கம்மியானாலும் இன்ஸ்டாகிராமில் வந்துடும். என்னோட இன்ஸ்டா ஐடி இருக்குது. என் இன்ஸ்டா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை வந்து நான் ஏமாத்தல மாட்டேன். அதே மாதிரி கடவுளை வந்து கஸ்டமர் யாருன்னா மாற்றி சொன்னால் கூட, கடவுளை வேலை செய்கிற பசங்க யாரா மாற்றி சொன்னால் கூட கஸ்டமருக்கு டேரெக்டாக கேட்டுருவாங்க, அதில் ஒரு ரேட்டு போகிறீங்க, இதில் ஒரு ரேட்டு போகிறீங்கன்ட்டு. அப்போ கடை பசங்களாம் மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி தவறு என் கடவுளை நடந்தது கிடையாது. இன்றைக்கி வந்து சம்மர் ட்ரெண்டாக போகுது ஜூட் ஃபேப்ரிக். இதுவும் வந்து 3 ஷர்ட்டு 1100 தான். ஓகே, சைஸ் என்ன சைஸ்னா கிடைக்கும்? சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 3XL வரைக்கும் இருக்குது. 3XL வரைக்கும் இருக்குது. ஓகே, மினிமம்னா M. ஸ்டார்டிங் வந்து எம்லேருந்து XXL. அது ஒரு கலெக்ஷன்ஸு. சரிங்கண்ணா. 2XL 3XL அது வேற கலெக்ஷன்ஸ். ஓகே, XL இருக்குது, 2XL இருக்காது. ஓகே, 2XL 3XL இருக்குது வந்து XL இருக்காது, மாறி தான் இருக்கும். அதனால எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. நான் பிக் சைஸ் வச்சிருக்கேன், என்கிட்ட தாராளமாக எடுத்துக்கலாம். பிக் சைஸ் 3XL வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1100 தான் கொடுக்குறேன். ஓ, ஆமாம், பிக் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷர்ட்டு 1100 தான். அது சிங்கிள் ஷர்ட் எடுத்தால் 500 ரூபாய். மற்ற கடைக்காரங்க மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். என்ன இது சொன்னால் நான் லெனின் ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது. இந்த ஷர்ட்டு பக்காவாக இருக்கும். லெனினு வெறும் 499 ரூபா. லெனின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி லெனினும் வருது, ஹை குவாலிட்டி லெனினும் வருது. இது வந்து பக்காவாக இருக்கும். வாஷபிள் கிளாத்து. 500 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ். என்கிட்ட வாங்கி பண்ண கஸ்டமர் எல்லாருமே தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு. என்ன சாட்டின்லேயே பிரிண்டடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கட் சைஸே வராது. ப்ராப்பர் சைஸு. ஓகே, பக்காவாக இருக்கும் சைஸு. அதனால் வந்து நம்பி தாராளமாக எடுக்கலாம். இது எப்படி இது பாருங்கள், பிரிண்டடு. இன்றைக்கி வந்து கரண்ட் ஸ்டைல். இது வந்து பாப்கார்ன்லாம் இம்போர்ட்டடு. ஃபஸ்ட்டு வந்த பாப்கார்ன் மாதிரி கிடையாது. இது வந்து துணி தொடம்போதே தெரியும் உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்குதுன்னு, எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்ன்ட்டு. பக்காவாக இருக்கும்.
செம்மையாக இருக்குது. இப்போ எடுத்து போட்ட ஷர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 3 ஷர்ட்டு 1100 தான். சிங்கிள் எடுத்தால் 400 வந்துடும். ஓகே சரிங்களா? இது ஃபுல்லாகவே வந்து ஷர்ட்டு தான். பார்ட்டி வேர் ஷர்ட் மேலே இருக்குல்ல, ஓகே 3 ஷர்ட்டு 1000 ரூபாய். பார்ட்டி வேர் வந்து 3 ஷர்ட்டு 1000 ரூபாய் தான். ஓகே மற்ற ஷர்ட் தான் 1100. 3 ஷர்ட்டை வந்து 1100 வந்துடும். பார்ட்டி வேர் நீங்கள் எடுத்துக்கலாம். 3 ஷர்ட் எடுத்தால் 1000 ருபீஸ்க்கு வந்துடும். இது ஒரு ஆஃபர். இது ஃபுல்லாகவே ஷர்ட்டு தான். சரிங்கண்ணா. அப்புறம் இந்த சைடும் ஃபுல்லாக இது ஒரு லைன், இந்த ஒரு செக்ஷன் மட்டும் நினச்சி போகிறாங்க கஸ்டமர், கிடையாது. இது ஃபுல்லாகவே தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி இருக்குது பாருங்க, பேக் எண்ட் அப்படியே காமிச்சிருங்க. அதுவும் அது அந்த லைன் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா 2XL 3XL. ஓகே தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்குது. இந்த ஷர்ட் இங்கேயே ஆஃப் ஹேண்டாக இருக்குண்ணா. இதெல்லாம் ஆஃப் ஹேண்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு உள்ள ஒரு பிளாக் பேண்ட் காட்டிட்டு சரிங்கண்ணா ரேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். ஆமாம் மறந்துட்டீங்களா? ஆமாம் கரெக்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு இன்ஸ்டா ஐடியில் பார்த்தேன். சரிங்கண்ணா. பட்டாபிராம் கடையில் வந்து கடை வந்து பட்டாபிராம் இருக்குது. ஓகே கடை பேர்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க, பார்த்தாவே அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஓகே லேபிளை காட்டிட்டேன் கஸ்டமருக்கு. இந்த லேபிளை பார்த்துங்க, அந்த லேபிளை காட்டி தான் சொன்னா போல. இந்த லேபிளில் வந்து காட்டிட்டு இந்த பேண்ட் வந்து வெளியெல்லாம் வந்து 700 ரூபா விற்கிறாங்க, என் கடையில் மட்டும் தான் வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவும் போய் நான் கடை பேரை மென்ஷன் பண்ணல. ஸ்ட்ரைட்டாக தாக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக தாக்கிடுவேன். அவர் ரிப்பீட் குத்தா போடலாம். அடுத்தது வந்து நம்மளை பற்றி தான் தெரியுமே. ஓகே பக்கா பேண்ட்டு. சரிங்கண்ணா. 3 பேண்ட்டு 1000 ரூபாய். 3 பேண்ட் 1000 ரூபாய். 3 பேண்ட் 1000 ரூபாய். ஒரு பேண்ட் 500 ரூபாய். ஒரு பேண்ட் 500 ரூபாய். என்கிட்ட ஒரு பேண்ட் எடுத்தா 400 ரூபாய், 3 எடுத்தா 1000 ரூபாய். சிறப்பு. இதுல கலர் ஆப்ஷனும் இருக்கு. ஒரு பேண்ட் எடுத்தாலும் அதே ப்ராஃபிட் தான். சரிங்கண்ணா. 3 பேண்ட் எடுத்தாலும் அதே ப்ராஃபிட் தான். இதுல ப்ராஃபிட் எனக்கு வந்து ஏறாது இறங்காது. 3 பேண்ட் என்கிட்ட வாங்குறாங்களா, 3 பேண்ட் எடுத்தாலும் 100 ரூபாய் நிற்கும். என் ப்ராஃபிட்டே சொல்லிட்டேன். 3 பேண்ட் வாங்கினா 100 ரூபாய் நிற்கும், ஒரு பேண்ட் வாங்கினா 100 ரூபாய் நிற்கும். அப்போ 500 ரூபாய் எங்க இருக்குது, 400 ரூபாய் எங்க இருக்குது? பயங்கர டிஃபரன்ஸ் இருக்குது. கலர் காட்டிடுறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து குவாலிட்டி கேரண்டி. ஓகே இந்த 3 பேண்ட் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால குவாலிட்டி வந்து வீக்காலாம் இருக்காது. குவாலிட்டி தரமாக இருக்கும். தாராளமாக வந்து ஒரு பேண்ட் வந்து 3 பேண்ட் 1000 ரூபானாவே ஒரு பேண்ட் உங்களுக்கு வந்து 8 மாதத்துக்கு வந்தால் போதாதா? தாராளமாக போதுண்ணா. இந்தாங்க கலர் இப்படி பிரித்து கலர் ஷர்ட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இதுன்னு பாருங்கள். துணியை வந்து தொட்டு பார்த்துட்டு எடுத்துக்க சொல்லுங்கள். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 36 வரைக்கும் வரும். இது ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் எல்லாம் இதில் வராது. 38, 40 அந்த இதெல்லாம் நம்ம கிட்ட வராது. 3 பேண்ட் 1000 ரூபானாவே 30 to 36. கலர் கேரண்டி. சூப்பர். கலர் போகாது. பக்கா ஸ்ட்ரெச்சபிள். ஓகே நார்மல் கிடையாது, ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட் கொடுக்குறேன். கேரண்டியும் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து போலோ ஃபிட் பேண்ட். நம்மளுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்தது போலோ ஃபிட் தான். ஆமாம் எல்லாருக்குமே தெரியும். நான் மொத்தம் போலோ ஃபிட்டில் வந்து 3 பிராண்ட் வச்சுருக்கேன். சரிங்கண்ணா. இந்த பிராண்டு ஒன்று. ஓகே நல்லா பார்த்துக்குங்க. இந்த பிராண்ட் ஒன்று வெறும் 400 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணுறேன். வெளியே எல்லாமே வந்து 550 ரூபா. ஓகே இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 36 வந்து 400 ரூபா கொடுக்குறேன். 38, 40, 42. 42 வந்து கம்மி தான் இருக்குது என்கிட்ட. குவாலிட்டி கம்மியாக மீடியம் ஸ்டாக் இருக்குது. மீடியம் ஸ்டாக் இருக்குது. ஸ்டாக் இருக்குது, மீடியம் ஸ்டாக் தான் இருக்குது. 450 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓ ஒரு 50 rupees தான் டிஃபரன்ஸ். ஆமாம் 38, 40, 42 வந்து 450 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 30, 32, 34, 36 400 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இது ஒரு பிராண்டா? ஓகே இது ஒரு லேபிள். சரிங்கண்ணா. டார்க் ஒரு லேபிள். ஓகே டார்க் லேபிள் எல்லாமே வந்து 600 கம்மி எங்கேயுமே விற்கல. அதுவும் எவ்வளோ கொடுக்குறோம் நம்ம? 400 ரூபா. 400 ரூபா தான் அதுவும். ஓ இங்கே காட்டுற எல்லா லேபிளுமே அதே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். 345 ரூபா அசல். 345 ரூபா. பிஸ்தா பாய்ஸ்க்கு வாங்க, சந்தோஷமாக திருப்பி போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குற 1500 வாங்குற பர்ச்சேஸ்க்கே வந்து அவங்க வந்து பல்காக வந்து பணமுமே தராங்க. 1.5 லட்சம் கேஷ் ப்ரைஸ் தராங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணி 5 பேருக்காக தராங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ பாக்ஸில் உங்களுக்கு முழுசாக டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். இந்த பாருங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி குழுக்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு கூப்பனே போட்டுட்ருக்காங்க. இது வந்து ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் இதையே நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு 1 செகண்ட் மீட் பண்ணுறேன். அதுன்னு திருமலை சைனிங் ஆஃப்.